கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்வார்கள். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தோம்னா கோடி புண்ணியமானது நமக்கு கிடைக்கும், கோபுர தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய திருவாயிலே தற்பொழுது நமது சொந்தம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிராமத்திலே வீட்டிலிருந்து அருளக்கூடிய ஸ்ரீ மகாமாரி அம்பிகையினுடைய கிராம தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் நம்மளை எல்லாம் காத்து ரட்சித்து அருளக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய நமது மகாமாரி அம்பிகையினுடைய அருள் சக்தியை இந்த இரண்டு அற்புத வைபவமானது தற்பொழுது நடைபெறுகின்றது. பக்கம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான இந்த கிராமத்திலே வீட்டிலிருந்து உயிரூட்டக்கூடிய அற்புதமான வைபவமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த செல்லு வேலை செய்வதற்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய பேட்டரியா கிடையாது, அதுல இருக்கக்கூடிய காப்பர்னால அதுல அந்த வருகை கொடுத்திருப்பாங்க. அந்த காப்பரை தான் அந்த அத்தனையோ எங்கேயோ இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியால இன்னைக்கு அக்கா இருக்காங்க, மாமா இருக்காங்க, மச்சா இருக்காங்கனால வீட்டுல உட்கார்ந்து நம்ம பாக்குறோம்னா விமான கலசம் ஆகாயத்தை நோக்கி இருக்கும். கீழ இருந்து பார்க்கும் போது மேல ராக்கெட் மாதிரியே தெரியும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை மேலே எழுதக்கூடிய அற்புதமான வைபவம் இந்த கலசத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட அந்த சேர்க்கப்பட்டது. இப்பொழுது தொடர்ந்து யாகசாலையிலே மூன்றாவது பத்தம் என்று சொல்லக்கூடிய சிவயுத்தமான வழிபாடு செய்து வித்யாஞான மரியாதை என்று சொல்லக்கூடிய
இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே அம்பாள் வந்து என்ன பண்ண போறா? இந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி சபதியார் பேர் வைப்பார். ஏன்னா குருக்களும் சபதியாரும் தாய் தகப்பன் மாதிரி. சபதியார் தகப்பனாகவும் சிவாச்சாரியார் தாயாகவும் இருக்கக்கூடியவர். முதல்ல அவர் பேர் வச்சிருவார். இரண்டாவதாக சிவாச்சாரியார் பேர் வைக்கணும். எங்க போ அப்படின்னா அந்த வேறு கும்பாபிஷேகத்துல 3 தத்துவம் முடிஞ்ச உடனே அந்த ஆட்சியத்தை விட்ட உடனே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிடுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய தர்ப்பக்கயிறு தான் அம்பாளுடைய தொப்புள் கொடி. அந்த தர்ப்பக்கயிறை அவுத்த உடனே குழந்தையா நமக்கு பிறந்துடுறா. பிறந்த உடனே அந்த அம்பாளுக்கு என்ன பண்றோம்? பேர் வைக்கணும். அப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய கையிலே தர்ப்பையை ஏந்தி கொண்டு தர்ப்பையினுடைய கூர்மை பகுதியாக இருக்கக்கூடிய முனையை வைத்துக் கொண்டு அம்பாளுடைய வாமகரணம் என்று சொல்லக்கூடிய வலது காதல புறப்பட்டு விமான கும்பாபிஷேகம், தொடர்ந்து மூலஸ்தான கும்பாபிஷேகம், பரிவார கும்பாபிஷேகங்கள்லாம் நடைபெற இருக்கின்றது. இந்த வானவெடிக்கப்படக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா நேற்றுக்கு சொன்ன மாதிரி இந்த கும்பாபிஷேக காலத்துல இந்த கருடன் சொல்லக்கூடிய பறவை இந்த விமான கலசத்தை சுத்தி வரும். ஆனா காலையிலேயே அதுக்கு முன்னாடி அவசரமா போட்டுட்டீங்க, வெடிச்சிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இனிமே கும்பாபிஷேகம் தண்ணி ஊத்துற வரையும் வெடி வெடிக்க வேண்டாம். ஏன்னா வெடி வெடிச்சா அந்த சத்தத்துக்கு பயந்துட்டு அந்த கருடன் பறவை வராது. அதனால நிறைய வெடி வாங்கி வச்சுக்கீங்க. கும்பத்துல தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு வேணாலும் வெடிக்கலாம். அதற்கு இருக்கின்றது. 3ஆவது தத்துவம் முடிந்தவுடன் அம்பாளுக்கு பெயர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. தொடர்ந்து யாக வேள்வி சாலையிலே மங்கள மகாபூர்ணாவதி, தீபாராதனை, தொடர்ந்து உபச்சார பணிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. பூம்பாவையை உயிர்ப்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு விழாவையும் காணாமல் போய்விட்டாயே பூம்பாவாய் என்கின்ற பொழுது பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று திருஞான சம்பந்தர் பாடுகின்றார். இந்த திருஞான சம்பந்தர் பாடுவதனுடைய நோக்கம் ஒவ்வொருவரும் வாழ்நாளிலே கும்பாபிஷேகம் இருக்கின்றவர்கள் தான் இங்கே வர முடியும் என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லுவது போல் ஒருவரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வணங்குவதற்கு அந்த இறைவனுடைய அருள் வேண்டும். அவர்கள் இங்கே வர வேண்டும் என்றவர்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் நம் ஊரை சுற்றி சூழ்ந்து வாழ்கின்ற பொழுதும் கூட இத்தனை பேர் தான் இந்த திருக்கோயிலே வந்து இதை காண முடியும் என்கின்ற விதி இருப்பதினாலேதான் நாம் செய்த பேற்றின் காரணமாக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். விநாயகத்தினுடைய ஆலயம், முருகனுடைய சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு கோயிலா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மகாமாரியங்களின் திருவடிகள் சரணம் போற்றி போற்றி. இப்பொழுது கட்டுப்படவையானது அம்பாள் காகத்தில் நிறைய பிடிக்கிறதா யார்களை வலியுறுத்தி
காலத்தில் இந்த 4வது மகா கும்பாபிஷேகம் 76ஆம் ஆண்டிலே வந்து 99/1/2011 நடைபெற்ற பின்னால் 13 ஆண்டுகளுக்கு பின்னாலே மிக சிறந்த முறையிலே இதை ஏற்பாடு செய்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இதை அவர்களுடைய குடும்பத்தார் இந்த முயற்சியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது யாகசாலையிலிருந்து கடம் மேலதாள வாத்தியங்களோடு மேலே செல்ல இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லாம் இந்த காட்சியை காணுவதற்கு மிகப்பெரிய பேறு பெற்றிருக்கின்றோம் என்று கொள்ளுதல் வேண்டும். மாரியம்மன் என்கின்ற பொழுது மழைக்கு தெய்வமாக இருக்கக்கூடியது. திருக்கோயில் கலசத்துக்கு வழிபட்டு நிற்குமாறு பேருந்துகளை கேட்டுக்கொள்கிறோம். கலசங்கள் எல்லாம் புறப்பட்டு 2ஆம் கால யாக பூஜைகள் எல்லாம் முடிந்து இப்பொழுது கலசங்கள் எல்லாம் புறப்பட்டு கோபுரத்தின் மேலே சென்று உள்ளதால் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் அந்த கலசத்துக்கு வழிபட்டு நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரன்புபட்ட பெரியவர்களே, பக்தகோடி பெருமக்களே, அருள்மிகு மாரியம்மனுடைய கும்பாபிஷேக விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற உள்ளதால் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் தவறாமல் இந்த கும்பாபிஷேக விழாவை கண்டுகளித்து அம்மனுடைய அருள் வாங்கிட்டோம்மா. எல்லாரும் வீட்டில் இருக்கிற வாங்கிட்டோங்க. இது கும்பாபிஷேக விழாவுக்கு முன்னிட்டு கொண்டு வரப்பட்ட காசு. யாகசாலைக்குள் யாரும் செல்லக்கூடாது. யாகசாலை சுற்றி வந்து வாங்கிட்டோங்க. இது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கொண்டு வரப்பட்ட காசு. வீட்டில் வச்சுக்கலாம், வண்டிகள் வச்சுக்கலாம், டூலர் வச்சுக்கலாம், பாலக்கால் போடுங்க வச்சுக்கலாம். படிப்பு கல்வி அனைத்து விளையக்கூடியது. யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்ட 5 காசு கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அனைவருக்கும் வழங்கப்படும். கலசங்கள் எல்லாம் வடிவத்தில் நிற்கிறாரு. பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. 2 நாட்களாக சிறப்பான யாகசாலை அமைத்து தேர்வுகள் எல்லாம் நடந்து இப்போது கலசங்கள் எல்லாம் புறப்பட்டு தயாராகி இன்னும் சில மணித்தொழில் நம்மெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மகா கும்பாபிஷேக பூஜை அலங்கார பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. பெண்கள் எல்லாம் சொல்லுங்க, ஓம் சக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்திக்குள்ளே உச்சரிக்க வேண்டும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி எல்லாம் சொல்லுமா. எல்லாம் மனசார நீங்க என்ன நினைக்கிறதோ அந்த மாரியம்மன் கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுப்பாங்க. வடிவேலு ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தாரும் மற்றவர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மிக சிறந்த முறையிலே மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த காட்சியிலே நம்முடைய பெரியநாயகி அம்மன் திருக்கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறது. எதிர்காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்ற கூட்டத்தை நம்மாலே பார்க்க முடிகின்றது. மனம் ஒன்றி இந்த கும்பாபிஷேக ஒரு காட்சியாக இது அமைந்திருக்கின்றது. எல்லோரும் அந்த புனித நீரை தலையிலே சுமந்து சென்று அங்கே மேலே இருக்கின்ற கலசத்திலே நீராட்டுவதற்காக அங்கே செல்லுகின்றார்கள். நாம் இந்த கையிலே ஒரு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அது மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருக்கும் என்பது பொருள். அந்த மகிழ்ச்சிக்குரிய இடமாக இந்த நிலையிலே நாம் இதை பார்க்கின்றோம். இது நாளும் நாளும் வளர்ந்து தளங்கள் அமைக்கப்பட்டு சுற்றுச்சுவர்கள், மேற்கூரைகள், வாயிலால் அந்த ஆட்சியை கண்டுபிடிப்பதற்காக திருமணங்கள் செல்வம் கைகூடும், தீங்களை தீர்க்கக்கூடிய, அனைவரும்
இன்று வேலை வந்து யார் ஏறக்கூடாது நம்பர் மட்டும்தான் இருக்கணும். மேல போகும்போது வந்து விழாக்குழுவில் மட்டும்தான் இருக்கணும். அதிகமா மேல மனசை தாண்டாது. ஏன்னா சாரம் வந்து சின்ன சாரம், அதோட மேல வந்து கூட்ட அழிமை போறவங்க யாகசாரை மூக்கில் வைக்கப்பட்ட 50 காசு, அம்மனுடைய விடுதலைப்படைத்த காசு, யாகசாரை குட்டி வந்து வாங்கிப்பாங்க. யாகசாரத்தை யாரும் செல்லக்கூடாது. இன்னும் சில மனுத்துறையில் நம்ம எல்லாம் நானூறும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மகா பொன்னாபிஷேகம் எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதுதான் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அம்மனுடைய அருமை பெருமாள் கேட்டுக்கொள்கிறோம். குறித்த நேரத்தில் அனைத்து தெய்வங்களுக்கு பொன்னாபிஷேகம் தான். வீட்டுகள் எல்லாம் அனைவருக்கும் கொடுக்கும்போது யாரும் முன்னிறுத்தவராக வண்டிக்காக குழந்தைகள் பெண்கள் அனைத்துமே வச்சிருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு தினமெங்கும் பகலெங்கும் பாராத உழைத்த அனைத்து பக்த கோடிகளுக்கும் நண்பர்கள் கொடுத்தவர்களுக்கும் விழாக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். ஒளி அமைந்திருக்க சவுண்ட் சர்வீசாளர்களுக்கும் இந்த விழாவுக்காக சிறந்த முறையில் நாயன முத்துவான் அவர்களுக்கும் விழாக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. யாகசாரை மூக்கில் வைக்கப்பட்ட 50 காசு, யாகசாரை முன்னாடி யாகசாரை சுற்றி வந்து வாங்கிப்பாங்க. இது கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வர பார்த்த காசு விழாக்களின் சார்பாக வழங்கப்படுகிறது. 120 ரூபாய் காலை குறித்து வாங்கிப்போம்னா தூள் கிடைக்கலாம், வண்டி வச்சுக்கலாம், சூழ்நாள் வச்சுக்கலாம், அனைத்து தொழிற்சேகர்கள் வச்சுக்கலாம். இது புண்ணாபிஷேகத்தை மட்டும்தான் கருதி எல்லாரும் அது வாங்கிப்போம். ஓம் சக்தி பராசக்தி. சிவாச்சாரியார் திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளிலே நடைபெறக்கூடிய இந்த நாள் நம்முடைய எல்லா வளங்களையும் வாழ்வினை தராது நடைபெற வேண்டும் என்று பெரும் பொருளுதவி செய்து நம்முடைய தலைமை ஆசிரியர் வடிவேலு குடும்பத்தார் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமக்கள் எல்லாம் அதற்கு துணையாக இருக்கின்றார்கள். இது ஒன்றுபட்ட ஒரு நிலையில் இப்பொழுது சிவாச்சாரியார் கலசத்திற்கு மாலை தூக்குகிறார். அந்த காட்சியை தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் இங்கே அணிந்திருக்கின்ற நிலையை பார்க்கின்றோம். வேறு விதத்தி விநாயகரை போல வாழ்வில் இருக்குவது நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னாளிலே இந்த அற்புதமான கும்பாபிஷேக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலிலே விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விஷ்ணு துர்க்கை பல பலன்களை பெறுவார்கள். இந்த வேல முகத்து விநாயகரும் வேலவனும் விஷ்ணு துர்க்கையும் அமைக்கப்பட்டு இந்த கோயில் சிறப்பாக ஆண்டுதோறும் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்று வருகிறது. அன்பர்கள் எல்லாம் அந்த திருக்கோயிலிலே நமக்கு உள்ளத்திலே ஒரு கிளர்ச்சியும் உடம்பிலே ஒரு பலத்தையும் செய்யக்கூடிய ஒரு நிலையை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது விதிமுறை. அதை தன் குறைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த அம்பாள் நமக்கு அருள்வாள் என்பதை எந்த விதமான ஐயமும் இல்லை. அம்பாளுடைய திருவருளினாலே பேர் பெற்றவர்கள், மிகப்பெரிய நிலையை அடைந்தவர்கள் என்று பல்வேறு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் திருமணம் இதனை கண்டு கணிப்பது என்பது நாம் கும்பாபிஷேகத்திலே காணக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயமான நிகழ்வு என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. சாதாரணமான நாளிலே இதை நாம் பார்க்க முடியுமா என்றால் இருக்காது. எங்கெங்கெல்லாம் நம்முடைய திருக்கோயிலினுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் கருடாழ்வாரும் வந்து அங்கே வாழ்த்துவது போல வட்டமிட்டு செல்கின்ற ஒன்றை நாம் பார்க்கின்றோம். இதோ நமது ஆலயத்திற்கு பார்வதி பரமேஸ்வரனாக நானந்தமயம் பூர்வ பிரதாசம் செஞ்சின்றேன் சமஹேகுடா சுத்தசுரமென வார்தான் தாடு கதங்கதும்பாடே சந்திரகோடம் இலக்குதா கண்ட பாண்டவர்கள் உன்னதம் முன்னே திகழும் பவான் தமிழ் வரதோட பிரிய பிரிவை ஞாபிய பூலவிங்கி வரதராசனாதனமாக பூலவிங்கி ரேவராமர்தீயமாக ஸ்ரீ மகாமாரியம்பிக பூலவிங்கி ரேவராபியோ நமாக நியமரத்ராண்யாதனாதனமாக நிபுருத்ராணியமர்தவேதமாக அருணவீராங்கோ சாதிரிகே வந்தரண்டவா தமரக பிரதோலமா சத்யலக்ஷமோபபாலமா அனல நயனாவோ சொல்லி கொடுத்தீங்க
तन्नो हमारे प्रभुदरा आदे मधुरार में गुण गंगाजल में तन्नो हमारे प्रभुदरा आदे मधुरार में गुण गंगाजल में तन्नो हमारे प्रभुदरा आदे मधुरार में गुण गंगाजल में तन्नो हमारे प्रभुदरा आदे ओम मधुरार में गुण गंगाजल में तन्नो हमारे प्रभुदरा आदे ओम मधुरार में இடிக்காதீங்க சுவாமியோட ஐம்பொன் காசு பூஜையில் வச்சது இறங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மகாலட்சுமி தாயை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வாங்கிட்டோம்னா பூஜையில் வச்சது மகாலட்சுமி தாயின்னு மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வராங்க வெள்ளிக்கிழமை மக்கள் உரிமையிருக்கின்ற இந்த காட்சி இப்பொழுது பூஜை வச்சு எடுத்துக்கொண்டு தட்ட ஓரமாங்க சகலவாத்தியம் சகலவாத்தியம் ஓம் நவரேவமாலி தரிதானய சந்தேகமரே நவரேகாரே அஷ்டாவரேவரே போவரே நகதாமாகராமரேவ்யோ வண்ணே மாரிகேத்தம் ஜெகன்மாலா மாரிகேத்தம் ஜெகத்பிதா மாரிகேத்தம் ஜெகத்தாத்ரே மகாமாலே நமோ நமः ஓம் சக்தி ஓம் சக்தி புனஸ்காந்திர அவசரம் நடக்கு மகாலட்சுமி காயின் கொடுக்குறாங்க யாகசாலை பூஜையில் வச்சது கோயில் நாலாவது நாளைக்கு மஞ்சள் பையோட கொடுக்குறாங்க மஞ்சள் பை மஞ்சள் குத்தத்தோட அதோட நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நேரத்தில் வெள்ளிக்கிழமை வாழ்க அந்தனர் வானகத்தாக நமக்கு அவர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்பவரே சைடா
காயின் வந்து இங்க வாங்கிக்கலாமா? மகாலட்சுமி காயின் இங்க வந்து வாங்கிக்கலாம். பணத்தை அளித்திருவார் மகாலட்சுமி. அந்த அப்பாலே இன்னைக்கு வீட்டுக்கு போறாங்க. வெள்ளிக்கிழமை எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். மஞ்சள் பை மஞ்சள் கும்பத்தோட மண்களையும் சரளராஜன் வெற்றிவேலம் ஒரு கால உழவு சுக்கியம்மனுக்கு மகாதீபாரணை. கும்பேஸ்வரம் முடிச்சோன்னா சுக்கியம்மனுக்கு மதியம் மதியம் வாத்தியம் சொல்லுங்கண்ணா வாத்தியம் சொல்லுங்க. வாத்தியம் 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 போன் உள்ள போன் எடுங்க